ஞானசம்பந்தர் திருநீற்றுக்கு என்றே பதிகம் பாடியுள்ளார். நமக்கெல்லாம் தெரியும் ஞானசம்பந்தர் மதுரைக்கு வருகிறார். பாண்டிய நாட்டுக்கு வருகிறார். மங்கையர்க்கரசியாரும், குலச்சிறையாரும் அவரை வரவைத்தனர். காரணம் பாண்டிய நாட்டில் சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமானது. மன்னனும் சமண மதத்தை தழுவியிருந்தான். அதனால் மீண்டும் பாண்டிய நாட்டில் சைவம் தழைப்பதற்காக சைவ கொழுந்தாகிய ஞானசம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு அழைக்கிறார்கள். இப்ப அவர் அங்கிருந்து வரும்போதே நாவுக்கரசர் எதிர் சென்று தடுக்கிறார். அப்போது பாடப்பட்ட அற்புதமான பாடல்தான் இந்த கோள்கள் எல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி கோளறு பதிகத்தை ஞானசம்பந்தர் பாடி அருளுகிறார். வேயுறு தோழி பங்கன்விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு கோளறு பதிகத்தை பாடி அங்கிருந்து விடை பெற்று கொண்டு பாண்டிய நாடு நோக்கி செல்கிறார். சமணர்களுடைய வஞ்சனையின் காரணமாக ஞானசம்பந்தர் தங்கியிருந்த குடிலுக்கு தீ மூட்டப்படுகிறது. அப்போது ஞானசம்பந்தர் ரொம்ப அழகா அடியார்களை பொறுமை காத்தருள செய்து ஒரு பதிகம் பாடுகிறார். செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்றருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொலவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அப்படின்ற பதிகத்தை அப்போது பாடுகிறார். அந்த குடிலில் பற்றி எரிந்த அந்த நெருப்பானது வெப்பு நோயாக கூன்பாண்டியனை தாக்கியது. அவர் பாடும் பொருட்டே பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவேன்னு தான் பாடுறார். அந்த வெப்பு நோய் மட்டும்தான் கூன்பாண்டியனை தாக்குகிறது. அந்த வெப்பம் முழுவதும் அவனை சென்று தாக்கவில்லை. காரணம், ஞானசம்பந்தர் எனும் அந்த அற்புத சைவ கொழுந்து மங்கையர்க்கரசி என்னும் பிராட்டியாரின் அந்த திருமாங்கல்யத்தை காக்கும் பொருட்டு பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று பாடினாராம். இதிலிருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. சைவ சமயம் எப்பொழுதும் மங்களத்தை வழங்கக்கூடியது. சைவம் என்பதே மங்களமானது. அதனால அங்கே மங்கையர்க்கரசி தாயாரின் பொருட்டு பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று ஞானசம்பந்தர் பாடி அருளினார். அதன் விளைவாக கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோய் தாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இந்த வெப்பு நோயை சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடி தீர்த்து வைக்கிறார். அதுவும் எப்படி அப்படின்னா சமணர்கள் வாதத்திற்கு அழைக்கிறார்கள். ஞானசம்பந்தருக்கு ஒதுக்கப்பட்ட கூன்பாண்டியனின் இடப்பாகம், ஏன்னா இடப்பாகம் தான் சம்பந்தருக்கு ஒதுக்கப்பட்டது. வலது பக்கம் சமணர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இப்ப இடது பக்கத்தில் திருநீற்றை வைத்து ஞானசம்பந்தர் வெப்பு நோயை தீர்க்கிறார். ஆனால் இவர்கள் ஒத்துக்கல. அப்போ இந்த இடத்துல சொல்றாங்க ஏதோ மந்திரம் தந்திரம் செஞ்சிட்டாரு, அதனால இது சரியாயிடுச்சு அப்படின்னு. உடனே மடப்பள்ளியிலிருந்து சாம்பலை கொண்டு வர செய்து அந்த சாம்பலையே திருநீராக பாவித்து கூன்பாண்டியனுக்கு திருநீற்று பதிகம் பாடி அந்த சாம்பலையே திருநீராக பூசுகிறார். அவருடைய வெப்பு நோய் தீர்கிறது. அப்பொழுது பாடப்பட்ட பதிகம்தான் திருநீற்று பதிகம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படிங்கிற பதிகத்தை பாடி கூன்பாண்டியனுடைய வெப்பு நோயை முழுவதுமாக தீர்த்து வைக்கிறார் ஞானசம்பந்தர். இது நமக்கு தெரிந்த விஷயம். அதன் பிறகு மீண்டும் அனல்வாதம் புனல்வாதம்னு 2 வாதங்களை சொல்றாங்க. கடைசியா வைகை ஆற்றுல புனல்வாதம் நடக்கும்போது அந்த ஏடு எதிர்நோக்கி சென்று இறைவனின் இடத்துல சென்றடைந்ததாலே அந்த ஊருக்கு ஏடகம் அப்படின்னு பெயர். திருவேடகம், சுவாமிக்கு ஏடகநாதர், திருவேடகநாதர்னே பெயர். இந்த வரலாறுல நம்ம பார்க்கிறோம். இது ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் பார்க்கப்படுவது. இப்ப இன்னொரு இடத்துக்கு நாம வரலாம். இப்போ திருநீரு அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் கண் முன்னாடி வர்றது அது சிவபெருமானுக்கு உரியது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு 6 சமயங்கள் இருக்கு. நமக்கு 6 சமயங்கள் பெரியோர்கள் கொடுத்திருக்காங்க. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் அப்படின்னு. இந்த 6 சமயமும் திருநீற்றை ஏற்றுள்ளது.